பாண்டிய நாட்டில் 14 சிவத்தலங்களுக்கு முன்பாக உருவான ஒரு தலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மரகத நடராஜரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? முதலில் சிவத்தலமாக உருவானது உத்தரகோச மங்கை என்ற இடமாகும். சுயம்பூர்த்தியாக எழுந்தருளிய இந்த தலத்தில்தான் சிவபெருமான் அம்பிகைக்கு வேதம் ஆகம இரகசிய பொருளை உபதேசித்தார். உத்திரம் என்றால் இரகசியம், கோஷம் என்றால் உபதேசித்தல் என்று பொருள். எனவேதான் இந்த தலம் திரு உத்திரகோச மங்கை என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டு முழுவதும் சந்தன காப்புடனேயே காட்சி தருவார். திருவாதுரை அன்று, ஆருத்ரா அன்று மட்டும்தான் அவருடைய திருமேனி அழகை நாம் தரிசிக்க முடியும்.